வணக்கம். இது வழக்கு. காலை 8 மணி. திண்டுக்கல்லை அடுத்துள்ள காமாட்சிபுரம் சாலையே குடுகுடுத்து கிடந்தது. அந்த சாலையில் ஒரு மனிதரை மிக கோரமாக வெட்டி சாய்த்திருந்தார். கை, கால், முகம் என சரமாரியாக வெட்டு விழுந்திருக்க இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அந்த பெரியவர். அவர் வந்த இருசக்கர வாகனமும் அங்கேயே கவிழ்ந்து கிடக்க வாகனத்தில் வந்தவரை வழிமறித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியது அந்த காட்சி. அவ்வளவு வன்மம் பாய்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது அன்று. அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டிலிருந்து கிளம்பி வந்தவர் உயிரற்று கிடக்க என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. எதற்காக கொல்லப்பட்டார் என்பதும் புரியவில்லை. நேரம் நகர நகர பதற்றத்தில் உறைந்து கிடந்தது அந்த சாலை. ஊர் மக்கள் எட்ட நின்றே வேடிக்கை பார்த்தார்கள். சம்பவத்தை கேள்விப்பட்ட போலீசாரும் சிறிது நேரத்துக்குள் அங்கு வந்துவிட கொலை நடந்த இடத்தை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த கொலை சம்பவம் பலரையும் திடுக்கிட வைக்க கொலையாளிகள் பற்றிய துப்பு துலக்கும் வேலையில் இறங்கியது காவல்துறை. பத்திரிகையாளர்களும் அங்கே வந்துவிட்டார். ஊரே கொலை நடந்த இடத்தில் குவிந்துவிட சலனமற்று கிடந்தது அந்த உடல். ஒரே ஒரு ஜீவனின் புலம்பலை தவிர. 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் தனியாக அமர்ந்து புலம்பிக் கொண்டிருக்க அவரிடம் சென்று விசாரித்ததில் அவர்தான் கொல்லப்பட்டவரின் மனைவி என்று தெரிய வந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூடிவிட மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த உடலை ஏற்றினார்கள். அவரது மனைவியையும் சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு சென்றார்கள் உறவினர்கள். இதில் அதிர்ச்சி என்ன தெரியுமா? இந்த கொலையை நடத்தியது அங்கே அப்பாவியாய் அமர்ந்திருந்த அவரது மனைவி சாந்திதான். அப்படித்தான் சொல்கிறது காவல்துறை. கணவரை ஆள் வைத்து அடித்துக் கொன்றதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்போது. அன்றைய நாள் அவரின் அழுகை கூட பொய் வேஷமாகவே இருந்திருக்கிறது. வெறும் சம்பிரதாயத்துக்கு அழுது கொட்டியிருக்கிறார் அந்த பெண். கொலையாளி யார் என்று அடையாளம் தெரியாத அன்றைய நாளில் அவர் பேசிய வீடியோ பதிவு இது. யாரும் உடையும் பேச மாட்டாரு, யாரும் வம்புக்கு போக மாட்டோம், யாரும் வம்புக்கு போக மாட்டாது, யாரும் அடுத்த வீட்டுல கூட பேசாது, இருக்கிற கூட தெரியாது, வீடு கூட குடிக்காது, பீரு மட்டும்தான் குடிக்கும், யாரும் வம்புக்குமே போவாது, யாரும் உடையும் பேசாது. இங்க 4 வருஷத்துக்கு இருந்தாலும் கூப்பிட்டாத்தே போயிங்க, கூப்பிட்டாத்தே கூப்பிடலன்னா பேசவே பேசாது. அழுது அழுது நீலி கண்ணீர் வடிக்கும் இந்த பெண் எதற்காக தன் கணவரை கொன்றார் என்பதற்கும் காரணத்தை சொல்லியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி அருகே உள்ள மயிலாப்பூரைச் சேர்ந்தவர் சின்னப்பன். அவரது மனைவி
சாந்தி. கட்டிடம் கட்டும் தொழிலாளியாக வேலை செய்து வந்த இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லோரும் வெளியூரில் இருக்க சின்னப்பனும் சாந்தியும் மட்டுமே இந்த வீட்டில் இருந்து வந்ததாக சொல்கிறார். எந்ததும் இல்ல, நான் என்ன செய்ய, நான் பழக்க வச்சு கொண்டாந்து விட்டேன். 2 பேருக்கும் எல்லாம் சந்தோஷமாத்தேன். அங்க இருந்து அவங்க அம்மா எல்லாம் கட்ட போட்டு கிடக்கிறாங்க. சரின்னு வந்து 2 பேரும் ஒரு சந்தோஷமா சேர்ந்தாங்க. இந்த நிலையில் சின்னப்பன் கட்டிட வேலைக்கு செல்லும் போது அங்கு பல பெண்களுடன் தகாத உறவு வைத்திருந்ததாக சாந்தி சந்தேகப்பட்டிருக்கிறார். இதனால் கோபம் கொண்ட சாந்தி சின்னப்பனை கொலை செய்ய திட்டமிட்டு அதே தெருவைச் சேர்ந்த ஹரிதாஸ் என்பவரின் துணையை நாடியதாக கூறப்படுகிறது. கார்த்திக் ராஜா என்ற இவருடன் சேர்ந்து கொண்டு சின்னப்பனை ஹரிதாஸ் வெட்டி சாய்த்ததாகவும் சொல்கிறார்கள். இந்த கொலையை நடத்த இவர்கள் திட்டமிட்ட விதமே வேறு. சின்னப்பன் கட்டிடம் கட்டும் தொழிலாளியாக இருப்பினும் அவரது மனைவி மீன் விற்று பிழைப்பு நடத்தியிருக்கிறார். சனிக்கிழமை சந்தைக்கு சென்று மீன் வாங்கி வரும் இவர் அந்த நாள் தனது கணவரை அனுப்பிவிட்டு காரியத்தை சாதித்திருக்கிறார். அப்படி அதிகாலை வேளையில் வந்தவரைத்தான் வழிமறித்து கொன்று போட்டிருந்தார்கள். அவங்க மாமியா மாமான மீன் வாங்குவாங்க. அதனால அங்க போய் தந்துட்டு இவளும் மீன் வாங்கி விற்பா. இந்த குட்டி வாங்கியாந்து விற்பா, இது வாங்கியாந்து கொடுப்பேன். இந்த குட்டி மோட்டர் பைக்கில் வாங்கிட்டு போய் இவளும் வாங்கிட்டு வந்து ஊருக்கு போறா விற்பா. வீடு பக்கத்துல வந்து சாந்தி சின்ன பொண்ணு சொல்லி ஃபேமிலியா வந்து இருந்தாங்க. அந்த அக்கா வந்து குடியில தான் பாத்துருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த அக்கா வந்து மீன் வியாபாரம் பண்ணாங்க ஊருக்குள்ள. அந்த அண்ணன் போய் கட்டட வேலையில கட்டடத்துல வந்து இந்த செங்கல் கம்பி கட்டுற வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை இவர் தான் போய் டவுனுக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மீன் வாங்குறேன்னு சொல்லிட்டு டவுனுக்குள்ள போனப்போ வந்து சின்ன பையனை வந்து யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க. 4-5 பேர் வெட்டி கொண்டு தான் வந்து சொன்னாங்க. ரொம்ப வந்து பரபரப்பாயிடுச்சு. இந்த அக்கா சாந்தியாக வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டு போய் விசாரிச்சப்பதான் வந்து சின்ன பையன் வந்து கட்டட வேலைக்கு போற இடத்துல வந்து அங்க இருக்க நிறைய பெண்களோட வந்து களத்தொடர்பு வச்சிருந்தாங்க. அதனால வந்து அவளுக்கு வந்து சண்டை வந்திருக்குது. அதனால வந்து இந்த அக்கா வந்து ரொம்ப தண்ணியை போட்டு வந்து ரொம்ப அடிக்கிறாரு, குடும்பம் பண்றதுனால வாழவே முடியல, நான் செத்தலான்னு செத்துற மாதிரி எனக்கு இருக்கு, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பையன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சொந்தக்காரங்க அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டி போய் வந்து மீன் வாங்க போறாரு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பாக்குறதுக்காண்டி. அவங்க 9 வெட்டி வந்து கொண்டுட்டாங்க. இதனால என்னன்னா அடிக்கிறது ஒரு சம்பாரி வந்து தண்ணியை போட்டு வந்து அவர் வந்து சண்டை போனால குடும்பம் ரொம்ப பிரச்சனை, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து வெட்டி கொள்ற அளவுக்கு போறாங்கன்னா வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் விசாரித்த போது சின்னப்பனை நல்லவர் என்றே சொல்கிறார்கள். 50 வயதை கடந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட சந்தேக சண்டை கொலையில் முடிந்திருப்பது அந்த ஊரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இரவு வேளை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை. துயரம் படிந்த முகத்துடன் ஓர் ஊர் மக்களே நிசப்தமாக காத்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரம் மெல்ல கடக்கிறது. அப்போது உள்ளே வந்த ஆம்புலன்ஸில் இருந்து ஒரு சடலத்தை இறக்கி பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்கிறார்கள். திடீரென அங்கு கூடியிருந்தவர்களிடம் பதட்டமும் பரபரப்பும் தொட்டுகிறது. பெண்கள் ஆங்காங்கே கதறுகிறார்கள். நீளா துக்கம் தோய்ந்த குரல் அழுகையாய் வெளிப்பட்டு அரசு மருத்துவமனை எங்கும் ஓங்கி ஒலிக்கிறது. ஒரு 23 வயது இளைஞனின் மரணம்தான் இவர்களை இப்படி கதற வைக்கிறது. அந்த இளைஞனுக்கு நடந்தது என்ன? செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் தென்பாதி சின்ன தெருவைச் சேர்ந்தவர்கள் சண்முகம் சின்ன பொண்ணு தம்பதியினர். 4 மகள்கள் 2 மகன்கள் என பெரிய குடும்பம் இவர்களுடையது. கொஞ்சம் விவசாயமும் அவ்வப்போது சின்ன சின்ன வியாபாரமும் செய்து வந்தார் சண்முகம். மகள்கள் 4 பேரையும் அருகாமை ஊர்களுக்கே திருமணமும் செய்து கொடுத்தனர் சண்முகம் சின்ன பொண்ணு தம்பதிகள். கடைக்குட்டி மணிகண்டன் மட்டும் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றியபடி வேலை எதுவும் இல்லாமல் இருந்தார். மணிகண்டன்
பள்ளி பருவத்திலிருந்தே அதே பகுதியைச் சேர்ந்த உறவுக்கார பெண் ஒருவரையும் தீவிரமாக காதலித்தும் வந்தார். மணிகண்டனின் இந்த காதல் பெண்ணின் வீட்டினருக்கு பிடிக்காமல் போக பலமுறை கண்டித்தும் உள்ளார். படிக்கும் போது இவன் கூட்டின்னு போயிருந்தா எங்க அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போவாரா சாப்பிட போறது ரொம்ப பக்கத்து வீடு எங்க எதிர் வீடு தான் அவங்க எதிர் வீட்டான பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வருவாங்க பொண்ணு அப்படி பழக்கமாகி அப்படிதான் பேச ஆரம்பிச்சாங்க. பொண்ணாதான் பேசுறாங்க. எங்க தம்பி பேச மாட்டாங்க கூட கிண்டலா எல்லாரும் என்ன பேசுவாங்க கண்டி எனக்கு இந்த வயசுல எங்க அண்ணா இருக்கும் போது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த பொண்ணாத்தான் போன் பண்ணிட்டா அவளுக்கே தெரியும். வீட்டுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஆச்சு. நான் போய் கேட்டேன். போய் கேட்டதுக்கு என் தம்பி எதுக்கு அடிக்கிற வீட்டு பொண்ணு தப்பு பண்ணா எங்க தம்பி எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு என் தம்பி பேசுறீங்கன்னா கேட்டு எல்லாத்தையும் பார்த்து அவங்க அதோட விட்டுட்டானுங்க. உங்க தம்பி மேல ப்ராப்ளம் இல்லைன்ட்டு நான் கேட்டதுனால 10 பேர் முன்னாடி கேட்டதுனால அவங்க பேச முடியல விட்டுட்டானுங்க. இதனால் மோதலும் ஏற்பட்டுள்ளது. மானத்தோப்புல என் புள்ளைய கட்டி போட்டது எங்களுக்கு தெரியாது. நான் வீட்டுல தான் தூங்கிக்கிறேன். நான் வேலைக்கு போறேன். என் புள்ளைய கட்டி போட்டது அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி அவங்க மாமனும் அக்காவும் போன் பண்ணி யாரு விஜய் தான் பண்ணி என் புள்ளைய அவங்க என் பொண்ணு என் தம்பி அந்த கட்டி போட்டான். அவனுக்கு மூணு வாக்குவாதம் ஆகி சண்டை போட்டு என் புள்ளைய அவிச்சு இட்டுன்னு போய் என் புள்ளி அதுல இருந்து விளையாடுறாங்க. அதன் பின்பு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வந்த மணிகண்டன் சொந்தமாக லாரி வாங்கி அப்பகுதியில் ஓட்டி வந்தார். அதிலும் தொழில் போட்டி ஏற்பட்டு அதே பகுதியைச் சேர்ந்த தன் நண்பர்களுடனேயே மோதல் ஏற்பட்டது மணிகண்டனுக்கு. முடிவு பண்ணானுங்க. ஆனா இவன் வெளியே வரல. பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு வெளியே இருந்தான். எங்க வீட்டுக்காரர் ஒரு டைம் போயிருந்தா இவனுங்க எங்க வீட்டுக்காரர் வந்து மோதிட்டானுங்க. மோதன உடனே எங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்ன உடனே எங்க தம்பி கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி தம்பி எங்க வீட்டுக்கார இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டுக்கிறானுங்க. எங்க வீட்டுக்கார சொல்லல. அச்ச உடனே அவனுங்க ஆளுங்க அச்ச உடனே சொன்னாரு. எங்க தம்பி என்ன பண்ணா இவனுங்கள நம்ம சொப்பா கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கொண்டு இருந்தா கேட்கறதுக்கு பாய் தூரம் தான் போனான். அதுக்குள்ள நாங்க இட்டு வந்தோம். இட்டு வந்தோடனே அப்ப நம்ம கேட்கறதுக்கு இவன் வளர்த்துட்டான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆச்சு. கேட்கற அளவுக்கு வளர்த்துட்டான்ட்டு ஆளுங்களை அப்படியே சேர்த்து இந்த பொண்ணு இவனை வந்து வெட்ட வர மாட்டாங்க சொல்லுவான். உங்க வெட்ட வராங்க நீ ஓடிடு நீ இருக்காத ஓடிடு ஓடிடு சொல்லுவான். மேலும் எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் தான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்வதாகவும் கூறி வந்தார் மணிகண்டன். இன்னொரு வண்டி வாங்கி கொடுத்தோம். முதல்ல ஒரு சின்ன வண்டி லாரி. அப்புறம் அதை வச்சுருந்து இன்னொரு வண்டி வாங்கினோம். இப்படியே இருக்கும்போது பொண்ணுங்களுக்குள்ள விரோதம் வந்துக்கிறாப்புல. ஆனா எனக்கு தெரியாது. தொழில் போட்டியில வந்து பண்ண என் புள்ள வந்து என் கையில சொல்ல நான் அந்த பொண்ணு தான் வச்சுக்கிறேன் லவ் பண்றேன்னு என் கையில சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு நல்ல பேர் எடுக்கிறாள் நல்ல மனுஷனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கூச்சப்பட்டு. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் ஓர் இரவு மணிகண்டனுக்கு ஒரு போன் வந்தது. நண்பர்கள் அழைத்ததால் இரவு வேளை என்று கூட பார்க்காமல் கூட இருந்த 2 நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு பைக்கில் கிளம்பி சென்றார் மணிகண்டன். திம்மாவரம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் பைக் சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள அரிசி ஆலை அருகே திடீரென ஒரு கும்பல் வழிமறித்ததாக கூறப்படுகிறது. அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் நின்ற அந்த கும்பலை பார்த்ததும் மணிகண்டனுடன் வந்த 2 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். மணிகண்டனும் தப்பி ஓட முயன்றார். ஆனால் மணிகண்டனால் அந்த கொலைவெறி கும்பலிடமிருந்து தப்ப முடியவில்லை. அந்த கொலைவெறி கும்பல் மணிகண்டனை ஓட ஓட விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது. வர வச்சு வெயிட் பண்ணுவோம். போன் பண்ணி வர வச்சு ஏதோ கூப்பிட்டானே எல்லா வீட்டும் வர வச்சு அப்படியே ஆத்துல அடிச்சு போட்டு மட்டும் வெட்டிய போட்டாங்க. 20 பேர் அவன் கையால் இருக்கிறான். இவன் ஒண்ணுமே இவெல்லாம் சொன்னானே வெறும் கையால் ஏன் 2-3 வருஷமா பொண்ணுனே அவன் ஏமாக்குறான். பிள்ளைங்க எல்லாம் இங்க எல்லாருமே இங்க ஆத்திர சேர்க்கிறாங்க.
இதில் தலை, கழுத்து, மார்பு ஆகிய இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு மணிகண்டன் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிருக்கு போராடி கொண்டு கிடந்தான். உடனே அந்த கொலைவெறி கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. பின்பு அவ்வழியே சென்றவர்கள் இது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த மணிகண்டனை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கொலை கும்பல் யார் என்ற விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது மணிகண்டனின் காதல் விவகாரத்தில் நண்பர்கள் திம்மாவரத்தை அடுத்த அண்ணாநகரைச் சேர்ந்த விஜி, திம்மாவரம் ஆனந்தன், ஆத்தூர் தென்பாதியைச் சேர்ந்த காமராஜ் என்ற விடுதலை ஆகியோர் கொலை செய்தது தெரியவந்தது. இவர்களுக்கு உடந்தையாக இருந்த சிலரையும் தீவிரமாக தேடி வந்தனர் காவல்துறையினர். பழைய சீவரம் பகுதியில் தலைமறைவாக பதுங்கியிருந்த விஜி உட்பட 3 பேரை காவல்துறையினர் கண்டுபிடித்து கைது செய்தனர். அப்போது விஜி காவல்துறையினரிடம், நானும் மணிகண்டனும் நண்பர்கள், எனது நெருங்கிய உறவு பெண்ணை மணிகண்டன் காதலித்தார். இதை நான் பலமுறை கண்டித்தும் மணிகண்டன் கேட்கவில்லை. மணிகண்டன் தொடர்ந்து எனது உறவுக்கார பெண்ணை சந்தித்தும் வந்தார். இது எனக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. நான் காதலுக்கு தடையாக இருந்ததால் மணிகண்டன் என்னை தீர்த்து கட்ட திட்டம் போட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை கொலை செய்வதற்கு முன்னால் நான் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. என் தம்பி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவன் போனா எந்த பொருளும் ஒண்ணு கூட ஒரு பொருள் கூட கையில எடுத்து போல. நான் வானா இதெல்லாம் தப்புடா, அவன் போய் வெட்டுறேன். நீ வானா அந்த பாவத்துல நம்ம உள்புற கூடாது, நமக்கு தேவையில்லை. அவன் 3 குழந்தை வச்சுக்கிறான், நீ ஒன்னும் இல்லை, நீ செத்தினா கூட பரவாயில்லன்ட்டு என் புள்ளிக்கு நாங்க அவ்வளவு தாஜா பண்ணோம். நீ அதுக்கெல்லாம் நீ போக கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்க நம்பி என் புள்ளிக்கு நாங்க நல்லது சொன்னோம். ஆனா அவன் வர வச்சு இது மாதிரி தின்னா இவனுங்க 5-6 பேரா சேர்ந்து என் புள்ளிய வெட்டி போட்டானுங்க. அந்த வெட்டி போட்டதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். காவல்துறையினர் விசாரணைக்கு பின் குற்றம் சாட்டப்பட்ட விஜி, ஆனந்தன், காமராஜ் மற்றும் உடன் இருந்தவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. குழந்தை திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமணங்களை தடை செய்வதுதான் குழந்தை திருமண தடை சட்டம் 2006. இந்த சட்டத்துல குழந்தை திருமணம் இன்னும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மணமக்களில் ஆண் 21 வயதிற்கு கீழேயோ இல்ல அந்த மணப்பெண் 18 வயதிற்கு கீழேயோ இருப்பார்களே ஆனால் அந்த திருமணம் ஒரு தடை செய்யப்பட்ட திருமணம். அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர்கள் மீதும் அந்த பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ இல்ல அந்த மணமகன் மீதோ ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியும். அந்த கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்க வகை இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இந்த கட்டாய திருமணமோ இல்ல இந்த குழந்தைகள் திருமணமோ செய்து வைப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் எந்த ஒரு பெண்ணையும் 18 வயதிற்கு கீழ் இருப்பவர்களை ஒரு கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தில் ஈடுபடுத்தினால் அந்த திருமணம் செல்லத்தக்கதல்ல. அந்த திருமணம் தடை செய்யப்பட்ட திருமணம். அப்படி திருமணத்தை ஏற்பாடு செய்பவர்கள் மீதும் அவர்கள் பெற்றோர்கள் மீதும் உறவினர்கள் மீதும் இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தகுந்த தண்டனை கிடைக்க இந்த சட்டத்தில் வழிவகை உள்ளது. 18 வயதிற்கு மேல இருக்க பெண்களை கூட திருமணத்திற்காக கட்டாயப்படுத்த முடியாது. 18 வயதிற்கு மேல இருக்கும் ஒரு மேஜரை திருமணத்திற்காக கட்டாயப்படுத்துதலும் ஒரு குற்றம். யாரையுமே ஒரு கட்டாய திருமணம் செய்ய முடியாது. அப்படி யாராவது ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் மீது அந்த பெண்ணோ இல்ல அந்த பெண்ணை சேர்ந்தவர்களோ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தால் அவர்கள் மீது தகுந்த தண்டனை கிடைக்க வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதும் ஒரு முக்கியமான அம்சம். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.